திருமாவளவன் சொல்ல வருவது என்ன? தாவேக்காவோடு உறவு தொடருங்கிறத அந்த கிடைத்த 3 நிமிஷத்துல கூட அதை சொல்லணுங்கிறதுல உறுதியா இருக்கிறத பார்த்தா தொடர்ந்து அவரோடு தான் பயணிப்பேங்கிறத நேற்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆலூர் ஷானவாஸ் கலந்துக்கல, அவர் கலந்துக்காதது ஒரு பேசு பொருளாக இருக்கு. அதில் கலந்துக்கல இதை ஷானவாஸ் தான் விளக்கணும். அவர் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது நிஜம்தான், ஊரறிந்த ரகசியம். இப்போ தமிழ்நாட்டு உணர்வு உங்களுக்கு வரவே வராதா? தமிழன்கிற சொரணையே வராதா? அதுக்கு தானே இந்த லட்சணத்தில் இந்த கதியில் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க உங்களை மக்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மூலம் திருமாவளவன் சொல்ல வருவது என்ன? இந்த கேள்விக்கு என்னுடைய முழுமையான பதிலை சொல்கிற அளவுக்கு அவர் நேற்று பேசுகிற சூழல் இல்லை. நேற்று ஒரு மாநாடுங்கிறனால ஒரு நீண்ட உரை ஆற்றிருக்க வேண்டிய திருமாவளவன் அப்படி பேச முடியாமல் போனது ஒரு துரதிர்ஷ்டம் தான், ஏமாற்றமாக இருந்திருக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு. கடந்த சில நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். அந்த மேடையில் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது, ஒரு உற்சாகம் வந்திருக்கும். நீண்ட காலத்துக்கு பிறகு அதிகாரத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் அந்த இயக்கத்தை வழிநடத்தினதையும் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த நம் தலைவர், நம் கட்சி இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குது அப்படின்ற அந்த உற்சாகம் 2 மடங்காக உயர்ந்தது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு கட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு உச்சபட்ச பாடமாக நேற்று அமைஞ்சிடுச்சு. ஏன்னா அவரே மூச்சு திணறல் ஏற்படுகிற அளவுக்கு அத்தனை நிர்வாகிகள் மேடையில் ஏறினது தப்பு தான். ஏதோ நடக்கக்கூடாது நடந்துச்சு, சட்டவிரோதம் அப்படிலாம் நான் சொல்லலை, பெரிய குற்றம்லாம் இல்லை. அது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புகிற ஒரு மாநாட்டை நீண்ட நாட்கள் எத்தனை நாள் உழைப்பதில் இருந்திருக்கும். அது அவருக்கும் அது சங்கடத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு முழுமையாக பேசாத போது கொள்கை சார்ந்து அதை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் தாவேக்காவோடு உறவு தொடருங்கிறத அந்த கிடைத்த 3 நிமிஷத்தில் கூட அதை சொல்லணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறத பார்த்தா இந்த அரசை ஆதரிப்பதில் எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத திருமாவளவன் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் புரியுது எனக்கு. இல்லப்பா, அடுத்தடுத்த தேர்தல்களில் தாவேக்காவுடன் தான் நான் கூட்டணியை திரும்ப விரும்புகிறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியும். குறைஞ்சபட்சம் அடுத்து நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் தானே, அல்லது இடைத்தேர்தல் நடந்தாலும் இந்த 6 தொகுதிகளுக்கு நடக்க போகுது, அப்படி எடுத்துக்கலாம். தொடர்ந்து அவரோடு தான் பயணிப்பேங்கிறத நேற்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது ஆச்சரியம் இல்லையா? அமைச்சரவையிலேயே இடம்பெற முடிவெடுத்து விட்ட பிறகு அடுத்த 6 மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க. அவர் இப்படி சொல்லுவார், நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது திமுக மீதான விமர்சனம் அல்லது பரஸ்பர விமர்சனங்கள் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகிறத பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்தில் உடைச்சிட்டு வரமாட்டார் தான் எனக்கு தோணுது. வரணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி ஒரு அடிக்கடி என்ன சார் கொள்கையை மாற்றிக்கிறார், இங்கே முதல்ல அப்படி சொன்னால் இப்படி சொன்னான்னா அப்படி செய்யாத ஒரு கட்சியை காட்டுங்க. மற்றவங்க செஞ்சதை அல்லது மற்றவங்க செய்யாததை எதை திருமாவளவன் செஞ்சுருக்கிறாருன்னு காட்டுங்க. நியாயப்படும். அரசியல் அதுதான். அதுக்காக அதிகாரத்துக்காக அழைகிறாருன்னு நான் பார்க்கல. அப்படி பார்த்தா முதல் சுற்று பேச்சு நடந்த போது நான் ஆதரவு தர்றேன், அமைச்சர்கள் இடம்பெறலைன்னு தான் அவர் முடிவு எடுத்து வெளியில் இருந்தார். அதுவும் ஒரு வகையில் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆதவரிஜினா போய் ஒரு மாதம் கழித்து திருப்பி ஒரு சந்திப்பு நடத்தின பிறகுதான் அழைப்புக்கு நன்றின்னு இவரும் போய் அமைச்சர்களை சேர்ந்தார். ஸோ அதிகாரம் வேணும்னா ஆரம்பத்திலேயே அவர் வேற அரசியலை நடத்தியிருக்க முடியும். எனக்கு இந்த துறை கொடுங்கன்னு கேட்டிருக்க முடியும். அப்படிலாம் கேட்குற நபர் அல்ல திருமாவளவன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கலைஞரே அந்த பேரத்தை நடத்தியவர் தான். காங்கிரஸ் யூபியை ஒன்றில் கடுமையாக நடத்தினார். தமிழ்நாட்டு நலன்கிற ஒரு பொது பார்வையால் முன்னாடி வச்சார். தப்பு இல்லை. ஆனால் அப்படி செய்கிற அளவுக்கான ஒரு மனநிலையில் இன்றைக்கி திருமாவளவன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எடுத்த முடிவு உறுதியாக எடுத்திருக்கிறாருன்னு தோணுது. அரசியலுக்கு சூழலுக்கு தகுந்தாப்புல அவர் முடிவெடுக்கிறாருன்னு அதை நம்ம இப்போ எல்லா கட்சிகளும் அதான் சார் செய்கிறாங்க. அந்த சூழல் எங்களை தள்ளியது, இது காலத்தின் கட்டாயம். எத்தனை வசனங்களை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. திருமாவளவன் இன்றைக்கி ஒரு தான் தேர்தலுக்கு முன்பாக எடுத்த நிலைப்பாட்டை இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர அதை கடுமையாக விமர்சிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லையே. நேற்றைய விசிகாவோட மாநாட்டில் ஆலூர் ஷானவாஸ் கலந்துக்கல அப்படிங்கும்போது ஏற்கனவே அவர் விசிகாவை விமர்சிக்கலை, தாவேகா கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறாரு, திராவிடியன் ஐடியாலஜியை முன்னெடுத்து வந்தவர் அப்படின்லாம் சொல்லப்படுற நேரத்தில் அவர் கலந்துக்காதது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இல்லை, அவர் அதிருப்தியில் இருக்கிறாருங்கிறத தேர்தல் காலத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ திருமாவளவனுக்கும் தெரியுமே, நல்லா செயல்பட்ட ஒரு எம்எல்ஏவை ஏன் நீங்கள் திருப்பி தேர்தலில் போட்டு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு கட்சிக்குள்ள அவருக்காக குரல் எழுப்ப வேண்டாங்க. அவர் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறனால, மதத்தை சேர்ந்தவனால ஆதரவு குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அந்த கற்றறிந்தவர்கள் அந்த இயக்கத்தை வெளியிலிருந்து ஆதரிப்பவர்களோட ஏன் அவர் விட்டீங்க அப்படின்னு தான் கேட்குற அளவுக்கு அது இருக்குன்றது திருமாவளவனுக்கும் புரியும். விருதுகள் வழங்குற விழாவில் ஷானவாஸ் கலந்துக்கிட்டார்னு நினைக்கிறேன். அந்த கட்சி சார்பாக ஆண்டுதோறும் கொடுக்குற அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார். அதில் கலந்துட்டு இதை ஷானவாஸ் தான் விளக்கணும். அவர் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது நிஜம்தான், ஊரறிந்த ரகசியம். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. எங்கே ஷானவாஸை காண, அவர் வரமாட்டார் எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா அப்படின்னு மேடையில் சில பேர் பேசியிருந்திருக்கலாம். இல்லை, இந்த அமைதி ஒன்று ஆலூர் ஷானவாஸ்
அவரா கட்சியிலிருந்து விலகிக்கட்டும்னு திரும்ப நினைக்கிறாரா, இல்ல கட்சி தலைமை நம்ம கிட்ட பேசணும்னு ஷானவாஸ் நினைக்கிறாரா? இந்த 2 பேரும் சொல்லாத வரைக்கும் நாம அதுக்குள்ள உள்ள புகுந்து சொல்ல எனக்கு அவ்வளவு தெளிவு கிடைக்கல. 2 பேரோடையும் பர்சனலா பழகுறவன் தான் நானு. அறிமுகங்கள், நட்புகள் அதெல்லாம் உண்டு. அதை தாண்டி ஒரு பொது பார்வை பார்த்தா கூட அவங்க மனசு திறந்து பேசாத வரைக்கும் நாம என்ன இன்டர்பிரட் பண்ண முடியாதுல்ல. நம்ம சொல்றதுக்கு அதில் ஒன்றும் இல்லையே. நடந்தாத ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர, ஆமா திமுகவில் போய் சேர போறாருன்னு பேச்சு எப்பயோ இருந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தால் அது ஒன்றும் புது அரசியல் அல்ல. எல்லா இயக்கங்களிலும் அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு அணுகுமுறை தான் அது. பட் இவ்வளோ நல்லா பரஸ்பர புரிதலும் உழைப்பையும் கொட்டிய இருவரும் அந்த புள்ளிக்கு நகர்வாராங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நடந்தால் அதை ஒரு பார்வை பார்க்கலாம். வானதி ஸ்ரீனிவாசன் வந்து பாஜக மகளிர் அணி தேசிய அந்த தலைமை பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்குள்ள, கோர் பாலிடிக்ஸுக்குள்ள உள்ள இறங்குறதுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா பாஜக தலைமை? பாஜக மாநில வானதியை தலைவர் பத்தி மட்டுமே பேசணும்னு அவசியம் இல்லை சார். ஒரு தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் வெக்கி தலை குனியணும் சார். தங்களை தாங்களே சுய பரிசோதனை கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கிட்ட என்ன தகுதி இல்லைன்னு அவங்களே கேட்கணும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு பிஜேபி அவமானப்படுத்தின மாதிரி ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்கு தேசிய தலைமை. அந்த கட்சியுடைய ஐடியாலஜி இதெல்லாம் அவங்க வேலை, நமக்கு உள்ளுக்குள்ள போகல. நீங்க வாய்களையே வீதியில் நின்று இத்தனை பேசுறீங்கல்ல, உங்களை எந்த லட்சணத்துல அந்த கட்சி தலைமை பார்க்குது? அப்போ அவங்க எதிர்பார்த்த உடனே நீங்க எதை காட்டிக்கல, எப்படி நீங்க நிரூபிச்சுக்கிடல? இல்லை உங்கள்கிட்ட நிஜமாவே திறமைகள் இல்லையா, தகுதிகள் இல்லையா? அப்படி தகுதி எதுவுமே இல்லைன்னா எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு வாய்களையே பேசுறீங்க அப்படின்னு பல விவாதங்கள் நேற்று நைட்ல இருந்தே கிளம்பிடுச்சு. அதனால தங்களை சுய பரிசோதனை பண்ணணும். இல்லை தகுதியற்றவங்க யாரையும் சொல்லணும். எத்தனையோ தகுதி இருக்கு வந்தாலும் தமிழிசை நீங்கள் 2 மாநிலத்துக்கு 3 மாநிலத்துக்கு ஆளுநராக வச்சிருந்தீங்க. சொல்லுங்க சார். அப்படி தகுதி இருக்கு வந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறீங்க. இவங்களுக்கு பதவி வாங்கி தரது நம்ம வேலை இல்லை. அந்த லிஸ்ட்டை பார்த்தா ஒரு தமிழ்நாட்டுக்காரனா நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அது. பிஜேபி உங்களுக்கு பிடிக்காத கட்சியெல்லாம் அதெல்லாம் வேற ஐடியாலஜி வேறன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம உறுப்பினராக இருக்கிறோமா, ஓட்டு போடுறோமா அப்படிலாம் வேற இல்லை, எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுறோமாலாம் தனி. நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி மத்தியில் இருக்கு. அவங்களுடைய கட்சியினுடைய மாநில கிளையில் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே தகுதியானவங்க இல்லையான்ற ஒரு பிரதான கேள்வியை எழுப்பியிருக்கு. அப்படி நீ ஒருத்தருக்கு ஒரு நியமனம் வந்திருக்கு, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது வேண்டாம், தனி மனித விமர்சனங்கள் வேண்டாம். நமக்கு ஒரு பொது பார்வை பார்த்தா இது ஏமாற்றம் அளிக்கிற பட்டியல்னு ஒவ்வொரு பிஜேபி காரனும் வெட்கி தலைகுனின்னு நான் அதுக்கு தான் சொன்னேன். நம்மளை நம்ம கட்சி தலைமை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கே அப்படின்னு. உடனே வானதி அந்த பதவி எடுத்தனால அவர் ஆளுநர் ஆகிறாரா அப்படி இப்படி என்னமோ வருது. தமிழ்நாட்டு தலைவர் ஆகிறாரா? இருக்கட்டும் சார். எதுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க? ஒன்று உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க. சுய பரிசோதனை பண்ணி பார்த்தா எங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது, அல்லது என்ன தேவையோ அந்த தேவைகள் தகுதிகள் இருக்குன்னு நினச்சா நீங்கள் ஒருத்தர் வெக்கி தலை குனியணும். கடுமையான வார்த்தை தான். ஏன்னா அந்த பார்வை தான் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு நீங்கள் என்ன கதியில் வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டு நலன்கள்னு வந்தாலும் அதை ஒரு பார்வை பார்க்கல. உங்கள் கட்சியினுடைய தமிழ்நாட்டுகளே நீங்கள் அந்த பார்வை தான் பார்க்குறீங்களாங்கிற ஒரு கேள்வியை நேற்றைய பட்டியல் எழுப்பி இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை வாதிச்சுக்கணும். இல்லை ஒருவேளை பாஜகவிற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஓவர் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், அடுத்து இன்னும் ஒரு 3 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருது, நம்ம மற்ற மாநிலங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இது அந்த கான்சன்ட்ரேஷன் அர்த்தம் வேற. நான் என்ன சொல்கிறேன், இங்கே தகுதியான நபர்களே இல்லைன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றீங்களா? ஒரு தேசிய நிர்வாகத்துக்கு தானே சார் நீங்கள் இந்த பதவிகளை அறிவிச்சிருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு பொதுச்செயலாளர் தகுதி இல்லையா? அகில இந்திய துணைத் தலைவர் ஆகிற தகுதி இல்லையா? இல்லை ஏற்கனவே இங்கே பிரபலமாக கள அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட தேசிய செயலாளர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா? இந்த கேள்வியை பிஜேபிக்காரன் மட்டும் கேட்க மாட்டான். உங்களுக்காக வாக்களித்த பொதுஜனமும் கேட்பாங்க. அதனால தான் உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு சொன்னேன். சுய பரிசோதனை பண்ணி உங்களுக்கு அந்த தகுதிகள் இருந்தால் வெக்கி தலை குனிங்க, அல்லது தேசிய தலைமையில் கொஞ்சமாவது கோபத்தை உணர்ச்சியை காட்டுங்கன்னு நம்ம சொல்கிறோம். போராட்டம் பண்ண வேணாம். வல்லூர் கோட்டத்துக்கு வந்து எங்கே தப்பு நடந்துச்சு அல்லது உங்கள் உரிமை குரலை போய் அங்கே எழுப்புங்க. எத்தனை வாய்களையே பேசுகிறாங்க சார் தமிழ்நாட்டு பிரச்சனையில் சம்பந்தமே இல்லாமல். மத்திய அரசு பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் ஓடோடி வந்து இங்கே வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சப்பக்கட்டு கட்டினீங்களே. ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் என்ன தப்பு பண்ணாலும் தமிழ்நாடுங்கிறத மாற்றி அதை சொல்லாதீங்க, அது பிரிவினையை தூண்டுகிறது, அந்த உணர்வை காட்டுகிறது, தமிழகம்னு சொல்லுங்கன்னு அவ்வளோ பெரிய சேட்டை பண்ண போதும் அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு பிரகஸ்பதி கேட்டாருங்க, பிஜேபி பிரகஸ்பதி. அப்போ தமிழ்நாட்டு உணர்வு உங்களுக்கு வரவே வராதா? தமிழன்கிற சொரணையே வராதா? அதுக்கு தானே இந்த லட்சணத்தில் இந்த கதியில் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க உங்களை மக்கள். இது அரசியல் நிர்வாகம்.
அப்ப எல்லாம் ஓடோடி வந்து இவ்வளவு பேசுனீங்களே, இன்னைக்கு உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கேன், உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு அவர்கள் மீது உள்ள அபிமானத்தின் காரணமா இந்த விமர்சனத்தை வைக்கிறேன். அதை தாண்டி விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இல்ல ஒருவேளை பாஜக தலைமை இதை பத்தி யோசிக்காதா? நீங்க இங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க அந்த கேள்வியே எழுப்புறீங்க. பாஜக அவங்க தலைமை யோசிச்சானே சார், உங்கள யாருக்குமே தகுதி இல்லைன்னு முடிவுக்கு வந்தாலும் சார் அந்த லிஸ்ட்லயே சேர்க்கல உங்களை. ஒரு யோசிச்சிட்டாங்க. அதனால நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க, இல்லாட்டி உங்க உரிமை குரலை போய் கேளுங்கன்னு நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.